அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இர்ரெகுலர் பீரியடை சரி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரே ஒரு ஹோம் ரெமெடி என்ன அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் யூஸ் பண்ணி இது நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது பீரியட் அப்படிங்கிறது நம்ம ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறதுலேருந்து நமக்கு 28 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு சுழற்சியாக வரும். நம்ம பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறோம், இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சு அப்படின்னாவே நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். என்னடா பண்ணுறது, அடுத்து குழந்தை தள்ளி போகுமோ அப்படிங்கிற மாதிரி தரும். ஒன்றாவது இப்போத்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலேயே நிறைய பேர்த்துக்கு பேபி டிலே ஆகிட்டுருக்கு. இதில் இந்த இர்ரெகுலர் பீரியட் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக பீரியட் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக ஓவலேஷன் எப்போ நடக்குதுன்னு தெரியும், அந்த டைமில் சேர்ந்துருக்க முடியும். அதுக்கப்புறமா சிம்டம் என்னென்னு நோட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ண முடியும். உங்களுக்கு பீரியட் இர்ரெகுலர் ஆச்சு அப்படின்னா இது பிசிஓடியா, பிசிஓஎஸ்ஸா, எதனால் இப்படி இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸா, வேறு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறைய பயமெல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பெரண்டை பொடி இருக்குது இல்லையா, பெரண்டை பொடி 1 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணியில் பெரண்டை பொடி, ஓமம் ரெண்டையும் சேர்ந்து நல்லா 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். இதை வடிகட்டி நம்ம குடிச்சிட்டு வரலாம். இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நிஜமாலுமே இர்ரெகுலர் பீரியட் பிரச்சனை தீந்துடும். நம்ம நார்மலாக பெரண்டையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கூட அதில் இருக்கிற கால்சியம் கர்ப்பப்பையோட இந்த சுருங்கி இருக்கும் தன்மை இருக்குது இல்லையா, அதை அதிகரிக்க செய்யும். ஓமம் எடுத்துக்கிறோம். ஓமம் நிறைய கழிவுகளை வெளியேற்றும். நம்ம இதை கண்டினியூவாக எடுத்துக்கிறப்போ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி இதை எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். இதை எப்போ எடுத்துக்கலாம் இந்த பொடி, இந்த தண்ணி அப்படின்னா, நீங்கள் இப்போ 5ஆம் தேதி பீரியட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1ஆம் தேதியிலிருந்தே இதை எடுத்துகிட்டு வரணும். ஒரு 5 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படின்னாவே போதும். நிஜமாக நல்ல ரிசல்ட் தரும். இது வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் தரதுக்கு சான்ஸ் இல்லை. இதில் நிறையா இந்த இது எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம நல்ல ஹெல்தி லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணுறோம். ஜங்க் ஃபுட் சாப்பிடாம, சுகர் அதிகமாக இருக்கிறத சாப்பிடாம, நல்லா எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்குதோ அப்படின்னு சொன்னாவே நமக்கு இர்ரெகுலர் ப்ராப்ளம்ஸ் குறைஞ்சு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ இர்ரெகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ கரெக்டாக 21 நாள்லேருந்து 35 நாட்களுக்குள்ளே வருது அப்படின்னா அது ரெகுலர் பீரியட் தான். அதுக்கு நம்ம பெருசாக பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டான ரெகுலர் பீரியட் அப்படிங்கிறது 28 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடியதான். இது போக நீங்கள் 2 வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் பீரியட் ஆயிடுறீங்க, அல்லது 35 நாட்களுக்கு பிறகு 40 நாளைக்கு ஒருக்கா, 50 நாளைக்கு ஒருக்கா பீரியட் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் அது இர்ரெகுலர் பீரியட் ஸ்டார்டிங்லேருந்தே அதை ரெகுலர் பீரியட் ஆகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கணும். அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். இது எப்போ இருந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம ஏஜ் பண்ணதுலேருந்து பெண்களுக்கு இருக்கும். எப்போ ஸ்டாப் ஆகுது அப்படின்னா 40லேருந்து 50 வயசோட மிடில் இருந்து அது ஸ்டாப் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நின்றோம். நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னா சில சிம்டம்ஸ் தெரியும், அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பின்புறம் இடுப்பு அல்லது அடி வயிற்றில் வலி இருக்கும், தலைவலி இருக்கும், மென்டலி ஒரு மாதிரி ஆயிடுவோம், டயர்டு, கோவம், எதுக்கெடுத்தாலும் கோவப்பட்டு அழுகிறது, சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வரும், நம்ம ஃபேஸு ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இது எல்லாமே பீரியட் ஆக போகிறதுக்கான சிம்டம்ஸ். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சது தான். சப்போஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது தெரிஞ்சுக்கோங்க. சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னா இந்த பீரியடும் ஒரு பீரியட் ஆக போகிறீங்க, அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஹோம் ரெமெடியை கண்டினியூவாக ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா நிஜமாலுமே அடுத்தடுத்து ரெகுலர் பீரியட் ஆகி நீங்கள் க்யூர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லவும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு வீடியோஸ்க்கு mylanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும்.